என்ன ஒருத்தரை கூட வரல. ஏன் போனா என்னத்துக்காகிறது? டாக்டர் டாக்டர் என்னை காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க. யாரா அங்க கத்திட்டு வர்றது? டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க. என்னாச்சுமா உனக்கு? என்னால நைட்ல தாங்க முடியல, நைட்டெல்லாம் தூங்க முடியல. என் உயிரே போற மாதிரி இருக்கு டாக்டர், போற மாதிரி இருக்குது. கண்ணை குத்திராத, கையெடுமா. உனக்கு உயிரே போற மாதிரி இருக்குன்னா இவ்வளவு நேரத்துக்கு உன்னை போஸ்ட்மார்ட்டம் தான்மா பண்ணிருப்பேன். இவ்வளவு நேரம் என்கிட்ட நிச்சயடி பேசியிருக்க மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நடந்தா காலைல கூடயே வருது டாக்டர், வாயெல்லாம் காத்தா வருது டாக்டர். நீங்க பேசினா யார் பேசினா அப்படியே எனக்கு தெளிவா கேக்குது டாக்டர். அப்படியே கண்ணை மூடுனா இருட்டா இருக்கு டாக்டர், இருட்டா இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஐயோ, ஆனால் உடம்பு சரியில்லைனாவே யாரும் ஹாஸ்பிட்டல் வர்றதில்ல. இந்த பொம்பளைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஐயோ, யூஸாக இருக்குமோ இது? பேஷண்ட்டை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு பேமெண்ட்டை வாங்கிட வேண்டியது தான். ஏமா, அது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லை, குடும்ப முதல்ல. டாக்டர் டாக்டர் சொல்லுமா. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க டாக்டர். நீங்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. இருமா, உனக்கு ட்ராமா டிசீஸ்னு ஒரு வியாதி இருக்கு. அதுக்கு தாம்மா நீ இப்படி ரியாக்ட் பண்ணிருக்க. ட்ராமா டிசீஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? என்ன? சாதாரணமாக இருக்கிற பிரச்சனையே ஓவரா ரியாக்ஷன் பண்ணி சொல்கிறேன் இல்லைம்மா, அதுதாம்மா ட்ராமா டிசீஸு. உனக்கு நான் டேப்லெட் எழுதி தரேன், அது போடு, நான் வர இருப்பேன். ட்ராமா டிசீஸா? ஏமா ஏமா என்னம்மா பண்ற? குடிமா டேப்லெட்டை. உன் கூட பேசி பேசி நீங்க இருமாதே டாக்டர். நீங்க இருமுனா எனக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர், நெஞ்சு வலிக்குது. பரவாயில்லம்மா, என் மேலே இவ்வளோ அக்கறை நீயாச்சும் இருக்கே. ஏம்மா காசு எங்க போயிட்ட? ஐயோ, பைத்தியத்தெல்லாம் வச்சுட்டு. டாக்டர் 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 டாக்டர். இப்போ உட்காரு. உனக்கு என்ன உடம்புல பிரச்சனை சொல்லு. டாக்டர் டாக்டர், நான் வந்து ஒரு ஜோக் ஆர்டிஸ்ட் டாக்டர். என்னால் ஜோக் பண்ணாமல் இருக்கவே முடியாது டாக்டர். இங்கே பாருமா, அதுக்கான மருந்தெல்லாம் இங்கே கிடைக்காது, வெளியே எங்கே போய் கேட்டுக்கோங்கம்மா. இல்லை டாக்டர், அது வந்து எனக்கு பயங்கரமாக உடம்பு வலிக்குது டாக்டர். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்க. நான் அப்படியே ஜோக் சொல்லிட்டே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் டாக்டர். டாக்டர் இல்லை இல்லை இல்லை, என்னமோ பண்ணி தொலைங்க, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அது ஹாஸ்பிட்டல் இருக்குது டாக்டர். ஒரு பேஷண்ட் வராரு, அவருக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை டாக்டர். அந்த டாக்டரும் ஊசி போடுறாரு, ஆனால் காய்ச்சல் சரியாகல. திரும்பி அடுத்த நாளும் வராரு, ஊசி போடுறாங்க, காய்ச்சல் சரியாகல. ஏன்? ஒருவேளை அவர் போலி டாக்டரா இருக்குமோ? நானா இருந்தேன்னா நான்லாம் எவ்வளோ இதான தெரியுமா, எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்து உடனே சரியாக்கிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். அது ஏன்னா அவர் போட்டது குண்டூசி டாக்டர். ஏச்சு நிறுத்து, நீ தான் அந்த மொக்கச்சோக்கு மோனிஷாவா? ஆமாம் டாக்டர், என்னோட மிகப்பெரிய ஃபேனா நீங்கள். உன்னை தானே இத்தனை நாள் தொடாவிட்டு இருந்தேன், நீ தான் எங்கள் பாட்டியை போக வச்சியா? எங்கள் வீட்டை விட்டா டாக்டர்? ஜோக்கு போடுற மொக்க ஜோக்க போட்டுறது இல்லாம எங்க பாட்டி பரலோகத்துக்கு அனுப்பிட்டடி. நீ இன்னைக்கு செத்தடி டாக்டர். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் டாக்டர். பேசி கிடையாது, நீ வீச்சு தான் உனக்கு. எஸ்கேப். இந்தாம்மா டாக்டருங்கம்மா. டாக்டரா? இந்த மாதிரி கோட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓ, நீங்க தான் நர்ஸா? டாக்டர் வர சொல்லுங்கம்மா. இவ்வளோ திமிரு பாருது. நீங்க தான் டாக்டரா? ஏமா, நான் கேம் மேடம் வந்திருக்கேன். ஒரு ரியாக்ஷன் பார்த்து டாக்டர் சொல்றதுக்கு வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? வாயத்துன்னு சொல்ல மாட்டேன். டோட்டல் டேமேஜ். சிட் டவுன் ப்ளீஸ். உட்காருமா, உட்காரு. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. டாக்டர், நான் வந்து சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அது ரியாக்ஷனோட பண்ணாதான் எனக்கு வரும். ஓ சரி சரி, சொல்லுமா. நான் சொல்றேன். இதுல டெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எங்கம்மா போயிட்ட? அதாவது வந்து டாக்டர்,
நான் அப்படியே குண்டா இருக்கேன் ஓரளவுக்கு அப்படியே நீங்க ஒல்லியா மாத்தணும். யார மாதிரினா சிம்ரன் மாதிரி மாத்தணும். அது உங்க கையில தான் டாக்டர் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. காலத்தையும் உடச்சிட்டு கையே சாப்பிட்றாதுமா, ப்ளீஸ் உட்காருமா, உட்காரு, என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம், உட்காரு. சாரி டாக்டர், கொஞ்சம் சிக்கன் நான் வந்துருச்சு. அதுக்கு என் கை தான் உனக்கு கிடைச்சதா? அதுக்கு மட்டும் சொல்யூஷன் முதல்ல சாப்பிட்றத நிப்பாட்டுமா, முதல்ல வைமா அதை. நிப்பாட்டுங்க டாக்டர், நிப்பாட்டுங்க. உங்களுக்கு எப்படி மூச்சு இல்லாம இருக்க முடியாதோ அதே மாதிரி எனக்கு சாப்பாடு இல்லாம இருக்கவே முடியாது. ஐயோ, முதல்ல சாப்பிட்றத நிப்பாட்டுமா, அப்பதான் நீ உருப்பிடுவ. வைமா முதல்ல அதை. கடிச்சு வச்சிருவேன் டாக்டர், கடிச்சு வச்சிருவேன். என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் என் செல்லத்தை நீங்கள் தொட்டு தள்ளியெல்லாம் வைக்கக்கூடாது, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது பார்த்தா சரியாயிடுமா. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. அது என்ன ட்ரீட்மெண்ட்னா கும்மாங்குத்து ட்ரீட்மெண்ட்மா. கும்மாங்குத்தா? கும்மாங்குத்து, வாய் அப்படியே பொத்து, இங்கிட்டு வா, நான் சொல்கிறேன். பேரே டிஃப்ரெண்டாக இருக்கு மேடம். சரி ஓகேம்மா, நான் பண்ணுறேன், உனக்கு சரியாக போயிடும். ஓகேவா? வாம்மா, கிட்ட வாம்மா. கிட்ட வர்றேன். நான் வரேன் டாக்டர், வரேன். எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோ, நான் வந்து பார்த்துக்கிறேன். கும்மாங்குத்து. என்ன டாக்டர் குத்துறீங்க? ஐயோ மனுஷங்க டாக்டர், என்ன பண்ணா ஒழிக்குது டாக்டர்? என்ன டாக்டர் வெயில் கடிச்சிங்க? டே போயிடு. ஐயோ சோறு. இனிமே வந்தனா உனக்கு கும்மாங்குத்து ட்ரீட்மெண்ட் தான். இனிமே ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்த உன்னை உண்டில்ல நாக்கிடுவேன், அப்படியே போயிடு. வராங்க எனக்குன்னே. யாருமா அங்க டாக்டரு? நான் தான் மேடம் டாக்டர். உங்களை பார்த்தா அப்படி டாக்டர் மாதிரி உனக்கு தெரியலையே. இல்லை மேடம், நான் படித்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்க, பாருங்க மேடம், பாருங்க. நீங்கள் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பீங்க, இதை நான் நம்ப சொல்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு மேடம் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க? ஓ, என்ன குரலை ஏற்றி பேசுகிறீங்க, உட்காருங்க. அப்படி இல்லை மேடம், நீங்களும் உட்காருங்க மேடம். இருக்கட்டும். மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? அது ஒன்றும் இல்லை, ஊரில் கொலாயடி சண்டை வந்துச்சு. நான் கோவத்தில் எல்லாரும் குத்திட்டேன், ஸோ கை வேற வலிக்குது. ஓ அவ்வளோதானா மேடம்? நான் போய் ஊசி எடுத்துகிட்டு வரேன், குத்துனா சரியாக போயிடும் மேடம். ஊசிலாம் வேண்டாம், இந்த மாத்திரை மருந்து எதுவும் இல்லையா? மேடம் மாத்திரை இதெல்லாம் கொடுத்தா லேட்டாக தான் மேடம் சரியாகும், ஊசி குத்துனா டக்குன்னு சரியாயிடும். எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஊசினா கொஞ்சம் பயம் டாக்டர், அதுக்கு தான். ஏன் டாக்டர் இப்ப சிரிக்கிறீங்க? ஊசி பயமா? நான் கூட காலையிலேருந்து வந்து டெரராகுமோ, ஐயோ அடிச்சு உடச்சிட்டேன்னு டெராட தம்மா துண்டு ஊசியை பார்த்து பயந்துட்டு உனக்கு மரியாதை வேற கேட்குது. ஊசி குத்திட்டு வீட்டுக்கு போய் வரைய சார். இல்லை டாக்டர், இந்த காட்டு நமக்குள்ளே இருக்கட்டும் டாக்டர். சரி கையை காட்டு. எனக்குன்னே வந்து சேருங்க. வாடி வச்சுக்கிற ஒண்ணு காலையிலே வந்துடுறது. நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ள வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உட்காருமா. தலைவலியா, காய்ச்சலா, இருமலா, சளியா, உடம்பு வலியா, கை கால் வலியா, என்ன பிரச்சனை சொல்லுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், இதயம் ரொம்ப வலிக்குது டாக்டர். எத்தனை நாள் அந்த பிரச்சனை? 2 நாள் டாக்டர். ஓ 2 நாள் தானா? சீக்கிரமா சரியா போயிருக்கு. கேஸ் ப்ராப்ளம், நான் மாத்திரை எழுதி தரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், இதயம் உடஞ்சிருச்சு டாக்டர், ரொம்ப வலிக்குது டாக்டர். லவ் ஃபெயிலியரா? ஆமா டாக்டர், அவன் என்னை விட்டு போய் 2 நாள் ஆகுது டாக்டர். இங்க பாருமா, லவ் ஃபெயிலியருக்கு டிபெண்ட் பண்ணா தனியா நான் கட்டி தான் வைக்கணும், அதுக்கு நான் எங்க வீட்டு சொத்தை தான் விற்கணும். ஏன் டாக்டர் இப்படி பேசுறீங்க? நான் ஒரு நோயாளி, என்னை குணப்படுத்துங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர், ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இங்க பாருமா, உனக்கு மற்ற பிரச்சனை என்ன திட்ட முடியும், நீ லவ் ஃபெயிலியருங்கிற. இங்க பாரு, நான் ஒன்று சொல்றேன், ஒரு ஐடியா வேணா கொடுக்குறேன், சரியா? சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் நீ ஜிம்முக்கு போ. ரெண்டாவது வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல போய் ஸ்டேட்டஸ் வை, மோட்டிவேஷன் சாங் எல்லாம் கேளு, ஓகேவா? அதுலயும் உனக்கு பாதி ஃபீலிங் எல்லாம் போயிடும், ஓகேவா? அப்புறம் முன்னேறிடுவேன். டாக்டர் ஒன்று சொல்ல மறந்துட்டீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்லம்மா, உனக்கே இப்ப பாதி சந்தோஷம் வந்துருச்சா? ஆமா டாக்டர். அப்படிதான் போக போக அதெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னா ஆகி போயிடும். இப்படிதான்மா.
சந்தோஷமா இருக்கணும். சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன் டாக்டர். நீ எங்கம்மா போற? உட்காரு. ஏன் டாக்டர்? அவ்வளோதான். டாக்டர் ஃபீஸ் யாரு கொடுப்பா? 250 ரூபா வச்சுட்டு போ. நீங்க தான் ட்ரீட்மெண்ட் எனக்கு பார்க்கலையே. உனக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு நான் அதுக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன். சொல்லு, இது ஒரு விதமான ஒரு தொழில் தான். கொண்டா. இதெல்லாம் ஒரு தொழிலா? கேட்கும் போது நல்லா இருந்திருக்குமே. புடிங்க. அவ்வளோ தெளிவா இருக்கவன் எதுக்கு இங்கே வரணும்?